யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மலைக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம பஸ்ஸு பயணமாக தான் நம்ம போகிறோம். இதான் என்ட்ரன்ஸு ஆர்ச் இருக்குது பாருங்கள், சிவசிவா. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிள்ளையார் இருப்பார். நான் அதை கும்பிட்டுட்டு நம்ம பயணம் மேற்கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோவிலே வந்து படிகள் வந்து இருக்குது. நம்ம நடந்து செல்ல 1200 படிகள் உள்ளன. ஆனால் இப்போ நடக்க முடிக்கும், நடக்கலாம். இல்லைன்னா வாகனம் மூலயமாக காரோ இல்லை பஸ்ஸோ நம்ம வந்து போகலாம். இப்போ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபுல்லாகிட்டு. இப்போ இங்கே கீழே இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏறுறாங்க. எல்லாமே இப்போ வந்து எல்லாம் நின்றுட்டு தான் வராங்க இந்த பஸ்ஸுக்குள்ளே. பயம்னா எப்படின்னா, இந்த மலைப்பாதையில், அதாவது மலையை வந்து மலையோட ஓர சைடில் வந்து ரோடு பாதை அமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எனக்கு அந்த தெளிவாக எப்போ இந்த ரோடு பாதை பண்ணாங்கன்றது இன்னும் தெளிவாக எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பாதைகள்லாம் பார்த்துருப்போம். மலையை ஒட்டி அந்த பாதையை அவங்க வந்து கொண்டு போவாங்க வாகனங்கள்லாம் போகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பாதை ஓரத்தில் இந்த பாதை, அந்த மலையோட ஓரத்தில் பாதையை அமைச்சு இந்த மலை உச்சிக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் போகிறதுக்கு வழி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவங்க. அந்த மலை உச்சியில் போகும்போது இதில் பஸ்ஸுக்காரங்க என்ன பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கே என்ன இது எதிரில் யாரும் இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி என்னடா யாருமே இல்லை, எப்படா அடிச்சிருக்காங்க. ஆனால் எதிரில் வாகனங்கள்லாம் அவ்வளோ வரல. என்ன அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா எதிரில் வரும்போது நிறைய குரங்குங்க இருக்குங்க இல்லையா, அந்த குரங்குங்க வந்து நம்ம முன்னாடியே பஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதுங்க ஆரணம் கொடுக்கும்போது விளைகிடும்ன்றது தான் அந்த கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதை நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பூமியிலேருந்து மேல் மட்டத்துக்கு கிளம்பிடுச்சு பஸ்ஸு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பயங்கர த்ரில்லிங்கான ஒரு அனுபவம். ஒரு பாட்டிமா வேறு அந்த கண்ணாடியில் நடுவில் வந்து உட்காந்துருச்சு. இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக நல்லா காமிச்சிருப்போம். ஏன்னா எதிர் சைடு ரோடெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மலைப்பாதை பார்த்துட்டே வரங்க. இந்த கோவிலோட சில விஷயங்கள் மட்டும் சொல்லலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு ஊரில் உள்ள இந்த மலைக்கோவிலாகும். அந்த மலை மீது இருக்கிற இந்த கோவில் சிவனும் பார்வதியும் பாதி பாதியாக இணைந்து காட்சி தர கோவில் தான் இது. அர்த்தநாரீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். மலை உச்சியில் அர்த்தநாரீஸ்வரர், செங்கோட்டு வேலவர், முருகன் சன்னதியும் இருக்குது. அது சிறப்பு வாய்ந்தது. செங்கோட்டூர் வேலவர் சொல்லிட்டு நானே செங்கோட்டூர் வேலவர் என்னும்போதே எனக்கு முருகர் தான் தெரிஞ்சிச்சு. இந்த கோவிலுக்கு தலை விருட்சம் பார்த்திங்கன்னா இலுப்ப மரம் தான் தலை விருட்சமாக இருக்குது. இங்கே பார்க்கும்போது பார்த்திங்களா ரோடு, இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே போகுது பாருங்கள். பார்க்கவே நல்லா ரம்மியமாக இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். சூப்பராக அந்த மலைக்கோயிலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். நம்ம சென்னை மலை வந்து இந்த சைடு மலை இருக்கும். அது மலைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த ரோடு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் இந்த திருச்செங்கோடு. இது ரொம்ப அபூர்வங்க, அற்புதமான ஒரு கோவிலுங்க. இதெல்லாம் வந்து நம்ம காலை வைக்கணும்னாலே கடவுளோட பாக்கியம் அருள் இல்லாமல் இந்த இடத்துல வைக்க முடியாது. நாங்களாம் பல வருஷமான கனவு. நானே இப்போது 2வது முறை, ஏன்னா முதல் முறை வந்து நாங்கள் காரில் வந்து, ஏன்னா பஸ்ஸு அதாவது மலை மேலே போன பஸ்ஸு கீழே இறங்கலை. ஏன்னா ஒரு பஸ்ஸு போனால் தான் ஒரு பஸ்ஸு வரும். அப்படி தான் சிஸ்டம். ஏன்னா ஒரே வந்து ஒன் வேல வந்து 2 பஸ்ஸுலாம் வந்து எதிர்றதெல்லாம் சந்திக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஒரு பஸ்ஸு கீழே இருந்து எடுத்துட்டாங்கன்னா அது உச்சிக்கு போயிடும். மலை உச்சிக்கு போனோன்னே அங்கேருந்து ஒரு பஸ் வந்து அப்போ தான் கீழே இறங்கும். அந்த ஃபார்மேட் இருக்கிறதால நேரம் ஆகும் இல்லைங்களா. அதேமாரி பஸ்ஸும் ஃபில் ஆனால் தான் எடுப்பாங்க. இவங்க டைமிங்லாம் கிடையாது. ஒரு பஸ்ஸு ஃபில் ஆகிடுச்சுன்னா தான் மலையை விட்டு இறங்குவாங்க. இங்கே கீழே அதேமாதிரி ஒரு பஸ்ஸு ஃபில் ஆச்சுன்னா தான் இங்கேருந்து எடுக்கிறாங்க. அதில் என்னென்னா, அப்போ வந்து பஸ்ஸு கிடைக்கிறதுல நாங்கள் காரில் பயணம் பண்ணோம். காரில் பயணம் பண்ணும்போது தெரியல, ஏன்னா அந்த மலையை ஒட்டி கார் போகும்போது அவ்வளோவா பயம் இல்லை, தெரியல. ஆனால் பஸ்ஸில் போகும்போது தான் அள்ளு விட்டுருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பஸ்ஸே நமக்கு உருண்டாகக்கூடும், நம்ம உயிர் தப்புமான்றது தான் ஒரு சந்தேகம். ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணம், ஒரு தெய்வ சக்தியான அந்த பயணம். ஏன்னா இந்த பஸ்ஸுக்காரங்களுக்கு நான் இறங்கணுன்னே நன்றி சொன்னேன். எப்படிங்க இந்த வளைவில் எப்படி தான் ஓட்டுறீங்கன்னு தெரியல. இப்போ தெரியுதுங்களா, மலை ஓரத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சைனாக்காரனோட அந்த நாட்டில் தான் இந்த மாதிரி நம்ம இப்போ நேரில் போய் கட்டாலும் நம்ம வந்து யூடியூப் வழியாக பார்த்துருக்கோம். அதேமாரி நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா
ஒரு அற்புதமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு தாங்க. பாருங்கள் இந்த பயணம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த அர்த்தநாரீஸ்வரர் நம்ம கோவில் சொல்கிறோம், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மெயினாக வந்து குடும்பத்தில் சண்டை பிரச்சனை இருக்குங்களேன், கணவன் மனைவி அந்யோன்யம் ஒத்துமை இல்லாமல் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலை கடைப்பிடிச்சி வந்தாங்கனாலே பல பிரச்சனை, அதாவது ஒரு கிரகங்கள் பார்வையோ கோளாறாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் நமக்கு பிரச்சனை துன்பம் எல்லாமே வரும். இந்த கோவிலுக்கு நம்ம அடிக்கடி நம்ம வரும்போது அந்த கிரகங்களோட நம்ம பாதிப்பு இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவாரம் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் நம்மளோட மெயின் ஒரு காரணமே. அதோடு பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து இங்கே சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கிற மக்கள் மற்ற ஊர்லாம் தெரியாது, சேலத்து மக்கள்லாம் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆன உடனே அந்த புது தாலியோடு அப்பயே அன்னைக்கே போயிட்டு திருச்செங்கோடு அனுப்பிவிடுவாங்க. அதாவது தம்பதிகளை வந்து புதுமண தம்பதி இங்கே அனுப்பி விட்டுருவாங்க. அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துட்டு வந்தால் தான் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு எல்லாம் அங்கே அடுத்த ஸ்டெப்லாம் வந்து வேலையை அவங்க செயல்படுவாங்க. ஏன்னா முதல்ல அடுத்து அவங்க குலதெய்வ கோயில் கூட அப்புறம் போவாங்க. மெயின் வந்து இங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் புதுமண தம்பதிகள் அனுப்பி விட்டுருவாங்களாம். ஏன்னா அந்த சிவனும் பார்வதி இணைஞ்ச ஒரு உருவம் இல்லைங்களா, நம்ம சிவனுக்கு எங்கேயுமே லிங்கமாக தான் தரிசனம் பண்ணியிருப்போம். இங்கே மட்டும்தான் நமக்கு நின்ற கோலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு வந்து காட்சி தருகிறார் நம்ம சிவன். அதுக்கு தான் நம்ம ஊர் பக்கம் அந்த மாதிரி இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்மளும் பழக்கப்படுத்தினால தான் திருமணமானவுடனே இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம அனுப்பிவிட்டோம்னா இந்த தம்பதிகள் ஒற்றுமையுடன் வாழ்வாங்கன்றது தான் ஒரு ஐதீகம். அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களும் திருமணம் யாராவது ஆனாங்கன்னா கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு அனுப்பிவிடுங்க. அடுத்தது இந்த மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பஸ் ரூட்டை பார்த்துட்டே வாங்க, இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் தானே, பார்த்துட்டு வாங்க. அதேமாரி இந்த சதய நட்சத்திரத்தில் வந்து சதயம் வந்து ஒரு 100 மருத்துவர்கள் சமமான ஒரு நட்சத்திரம் அது. அதில் ஏதாவது கிரகம் நின்னாலும் சரி, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து துன்பப்பட்டே தான் ஆகணும், இதுதான் விதி. அந்த சதய நட்சத்திரக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வரணும். எப்படியாவது சதய நட்சத்திரம் எங்கே இருக்குங்க, கும்பத்தில் இருக்குது. அந்த கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிற்கலைன்னா பரவாயில்ல, நின்றுட்டாலே வந்து அங்கே கும்பத்தில் 3 கிரகம் இருக்குது. 3 கிரக நட்சத்திரம், ஒன்று அவிட்டம், சதயம், பூரட்டாதி, குரு நட்சத்திரம், ராகுபகம் நட்சத்திரம், இன்னொன்று செவ்வாய்பக நட்சத்திரம். அப்போ அந்த 2 நட்சத்திரம் ப்ராப்ளம் இல்லை, அதில் ராகுபக நட்சத்திரமான சதய நட்சத்திரம் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்ளம். அப்போ எந்த கிரகம் நின்னாலும் இல்லை அந்த நட்சத்திரத்தில் கும்ப ராசிக்காரங்க அந்த சதய நட்சத்திரம் இருந்தாலும் கண்டிப்பாக கோவில் வந்துருச்சுங்க. இப்போ எல்லாம் மக்கள்லாம் இறங்குறோம். கோவிலே பார்த்தா நல்லா இருக்குங்களா, சூப்பராக இருக்கும் கோவில். அந்த நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வருடம் நீங்கள் மாதம் ஒரு முறையும் வந்துடலாம், இல்லை வருடம் ஒரு முறையாவது வரலாம். இப்படி அதாவது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்பயும் வரலாம். வந்தோம்னா கண்ட்ரோல் ஆகும், நம்மளுக்கு பேராசையை ஒழித்து நல்ல வழியில் படுத்தும். ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில். ஒருத்தர் பிஸ்கெட் கொடுக்குறாரு குரங்குக்கு, பரவாயில்ல பொறுமையாக வாங்கிக்குதுங்க அதுங்களும். அந்த பிஸ்கெட்டை விட ஒரு உணவு வாங்கி, பிஸ்கெட்டுன்ட்டு நமக்கே நல்லதில்லை, அது குரங்குக்கு மட்டும் இன்னும் அது நல்லதாண்ணா. அதாவது ஒரு சாப்பாடாக கொஞ்சம் வாங்கி அந்த கொடுத்தோம்னா அந்த பிஸ்கெட்டு காசு கொடுத்து அந்த குரங்க வயிறார சாப்பிட்டு ஒரு இட்லியோ ஒரு சாதமோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், இதான் அந்த மலைக்கோயில். எல்லோரும் நடக்கணும், அந்த பஸ்ஸை விட்டவுடனே நம்ம நடந்து போகணும். போன முறை வந்து இங்கே வந்து இலந்த மரம் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் வந்து பாத்ரூம் வசதி இருக்குது. குரங்கையருங்களாம் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க, பைதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டுட்டு போகணும். இப்போ ஒருத்தர் நல்லா படுத்து நல்லா தூங்குறாரு, சுகமான தூக்கமாக தூங்குறாரப்பா. இதுதாங்க பாத்ரூம். இந்த சைடு வந்து நம்ம ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக இருக்குது, கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்குது, பரவாயில்ல. பாத்ரூம் இருந்தால் தான், எந்த கோவிலும் பாத்ரூம் இருந்தால் தான் அந்த கோவில் பகுதி ஃபுல்லாகவே சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே எல்லோரும் சிறுநீர் கழித்து நாத்தம் பிடிக்க வச்சுருவாங்க.
நீங்கள் வந்து இலந்த மரம் வந்து இவ்வளோ ஹைட்டில் மரம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களோ என்ன தெரியாது. ஆனால் நான் பார்த்ததில்ல. இலந்த மரம்ன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க இலந்த மரம் செம ஹைட்டான இலந்த மரம். இந்த மேடம் நாங்கள் எல்லாம் பையை வச்சுட்டு நாங்கள் பாத்ரூமுக்கு போகிறோம். இந்த இலந்த மரம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொட்டி கிடக்குது நிறைய பழங்கள்லாம். அது குரங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வருங்க இலந்தக்காய் நானும் பறித்தேன். சும்மா 2 தின்னு பார்த்தேன். இங்கே குரங்கு யார் உட்காந்துருக்காங்க. இதுதான் அந்த இலந்த மரம். பெரிய மரங்க, சூப்பராக இருக்குங்க மரம். இது குரங்குக்கு தின்றதுக்காக இருக்கும். இல்லை மனிதர்கள் அங்கே உட்காந்து இலைப்பாடுற மனிதர்களும் சாப்பிடலாம். அதாங்க இவ்வளோ பெரிய இலந்த மரம். அதுமாரி இந்த நட்சத்திரக்காரங்க, இந்த சதய நட்சத்திரக்காரங்களும் சரி, அதேமாரி இன்னும் சண்டை சச்சரவு, குடும்பத்தில் அமைதியின்மை, எது இருந்தாலும் மெயின் காரணம் ஒரு திருமண தம்பதிங்க வரணும். 2வது சதய நட்சத்திரக்காரங்க, சதய நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்கள், அவங்க திருமணம் ஆகாதவங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா இது சொல்லவே முடியாது. எனக்கு அது ஈரோடு, நான் எப்பவுமே ஈரோடு ஒரு கருத்தரங்குக்கு வருவேன். அது வந்தானா இந்த அர்த்தநாரீஸ்வரர் பார்க்காம என்னால் முடியாது. அது தன்னாலே நம்மளை கூப்பிட மாதிரி இருக்கும். காலை நிற்கவே நிற்காது. நாங்களும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் நான் காரில் வந்து இது செகண்ட் டைம் பஸ்ஸில் வந்துட்டோம். இது வரும்போது நமக்கு மன அமைதியும் நல்ல ஒரு சந்தோஷமும் நமக்கு கூடுதலாக கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும். இங்கே முடிஞ்சவரையிலும் மலை மேலே வந்து எல்லாமே விலை அதிகமாக இருக்கும். ஒரு தேங்காய், பூ, பழம் எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. நம்ம மலை அடிவாரத்திலே வந்து முடிஞ்சால் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். குரங்கு ஏரில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். லைனாக அவங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் படம் பிடிக்கலாம்னு கூட இவங்க விட மாட்டாங்க. அதுமாரி நீங்கள் வந்து அந்த தேங்காய், பூ, பழம், மாலை எது வந்தாலும் இங்கே வந்து ஒரு மாலை வந்து குட்டிக்கோண்டு மலையாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தா 200 அது வில்வ மலையாக இருந்தாலும் சரி, பூ மலை இருந்தாலும் 200 300 மாலை. நம்ம கீழே உங்களுக்கு இப்போ கடவுளுக்கு தேவையான பூ நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த 2 கடை தான் இருக்குது. மேலே உச்சியில் வந்து 2 கடை தான். இங்கே பார்த்தீங்களா கீழே பார்க்கும்போது எப்படி தெரியுது? நம்ம மக்களோட வீடு ஃபுல்லாக அட்டைப்பொட்டி பாக்ஸாக தான் தெரியுது. எப்படி இருக்குது பாருங்கள், திருச்செங்கோடு. நல்லா இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இவ்வளோ தொலைவு இதில் இந்த நாமக்கல் மாவட்டமும் தெரியும். அது மலை தெரிஞ்சிச்சுன்னா நாமக்கல்லாம் இருக்கும். அது தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே ஒரு மலை இருக்குது. அது என்ன மலை தெரியல. ஏதோ ஒரு சென்டரில் ஒரு மலை இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் லைவ் போட்டேன். ஆனால் லைவ் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. லைவே காணும். அதனால் வீடியோ எடுக்கவே தப்புச்சுன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக. ரம்மியமாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடுங்களை வந்து குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு. இதுதாங்க கோவில். இந்த நம்ம வாகனங்களில் வர்றவங்களாம் இப்படி நிறுத்திக்கலாம். நாங்கள் காரில் வரும்போது இங்கே தான் நிறுத்திட்டாங்க. இந்த பஸ்ஸாக இருக்கே நம்ம அங்கே நின்றுடுச்சு. கார் இங்கே வந்து சர்வல் பகுதியாக இருக்கும் இந்த பகுதி. இப்போ கோவில் தலைவாசல் வந்தாச்சு, கோபுரம் கிட்ட வந்தாச்சு. இதாங்க ரெடி. யாரும் மிதி அடிகள் இருந்துச்சுன்னா நம்ம ஓரமாக விட்டுட்டு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அந்த பூ பழம் பார்த்தேன். கற்பூரம் கூட 20 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. 10 ரூபா கற்பூரம் கூட இல்லை. இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழம் 100 ரூபா 200 ரூபா. குட்டி குட்டி மாலை கூட சரி. இந்த மாலை தாங்க சொன்னேன். வாங்கலாம். பட்ஜெட்டோடு வர்றவங்க வாங்க முடியாதுல்ல. எல்லோரும் வாங்க முடியாமலாம் இருக்க மாட்டாங்க. கடவுளுக்காக வாங்குறவங்களும் இருக்காங்க. பட்ஜெட்டு ப்ராப்ளம் இருக்கவங்களும் வாங்க முடியாது. பார்த்தீங்கன்னா அது குட்டி மாலை தான். அதுவே 200 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் கற்பூரம் தான் வாங்கணும். கற்பூரம், மத்திப்பட்டி, அப்புறம் என்ன வாங்கணும், ஒரு தாலி கயிறு ஒன்று வாங்கணும் கட்டுறதுக்காக. சாமி என் பையனுக்கு திருமணம் வேண்டி அது தாலி கயிறு கட்டுறதுக்காக ஒன்று வாங்கிட்டோம். அது தாலி கயிறு 30 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்கி எடுத்துக்கிட்டோம். இங்கே திருமண மண்டபம் இருக்குது பாருங்கள். அது ஸ்ட்ரெயிட்டாக திருமண மண்டபம். இப்போ கற்பூரம் வந்து கட்டி கற்பூரமாக தான் நல்லாயிருக்குங்க. அந்த கட்டி கற்பூரம் 20 ரூபான்னு சொல்லவே அது நான் வந்து வாங்கலை. ஒரு 10 ரூபா பில்லைனா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 20 ரூபாய்க்கு பெரிய கட்டியாக இருக்குது.
அதையும் ஏற்றலாம். நம்ம அவ்வளோ நேரம் எரிய வைக்கிற நேரம் மொத்தம் வாங்க. பாய். நம்ம வந்து மேலே போகலாம். இப்போ இந்த படிக்கட்டு நம்ம ஏற போகிறோம். படிக்கட்டு நம்ம அவங்க கற்பூரம் ஏற்றின கூட வந்தவங்க கற்பூரம் ஏற்றினாங்க. ஏற்றிட்டு அது லேட் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து பாருங்க, இது கரெக்டாக நாங்கள் காலையில் இந்த உச்சி வெயில் கிட்டக்க இருக்கும். சூரியன் நேராக இருக்கிற கோபுரத்தை, என்ட்ரன்ஸ் கோபுரத்தை நம்ம வந்து எடுக்கும்போது சூரியன் நேராக பார்க்குது. உள்ளே போகிறோம் பாருங்கள். இதாங்க எப்பவுமே எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம அந்த தலை வாசப்படி, அந்த கோபுர வாசப்படி நம்ம தொட்டு கும்பிட்ட பிறகு நம்ம தாண்டி செல்லணும். இங்கே ஒரு தம்பதிங்க அப்பா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது மெயின். இதில் அதிசயமே என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தூண்லேயும் ஆலி சித்திர சித்திரம் அதாவது செதுக்கப்பட்ட சித்திரங்கள் சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்க வளைச்சி வளைச்சி போட்டோ எடுக்கிறாங்க. எடுக்கட்டும். அதுமாரி ஒவ்வொரு தூணும் நல்லா வேலைப்பாடு உள்ள ஒரு அழகாக இருக்கும். இந்த கோவில், அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எல்லா தூண்லேயும் ஆலி வீரர்கள் இருக்க மாதிரி செதுக்கப்பட்டிருக்கும் இந்த சிற்ப வேலைப்பாடு. அதான் அந்த மேடம். அது இல்லை, நானே வளைச்சி வளைச்சி எண்ணெய் எடுத்துருக்க போல் இருக்கு. அது வெளியில் வந்தாலே நம்ம கீஞ்சி போயிடும். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடி கம்பத்தை தான் முதல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நம்ம கடவுள்கிட்ட மூலவர் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடி கம்பத்தில் நம்மளோட பிரார்த்தனைகளை வச்சு கோரிக்கையை வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்ம உண்டியில், அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் உங்ககிட்ட ₹1 இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்காக அந்த நீங்கள் காணிக்கை செலுத்திட்டு நீங்கள் உள்ளே போகணும். கொடி கம்பத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கொடி கம்பத்தில் தான் வைக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஏன்னா மூலவர் வந்து நமக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் வந்து சுற்றிட்டு வரணும். இப்போ நந்தி பகவான் பாருங்கள், அவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி கொடிக்கம்பத்தை வேண்டிட்டு நந்தி பகவானுக்கிட்ட உத்தரவு கேட்கணும். சிவனை பார்க்க அனுமதி கூட உத்தரவு கேட்கணும். இங்கே பாருங்கள், பதுமைகள் அவங்க கும்பிட்ட கோலத்தோடு இருக்கிறாங்க. நந்தி பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் துவாரபாலகர் பார்த்திங்களா, 2 பக்கமும் துவாரபாலர் இருப்பாங்க. அவங்கக்கிட்டே நம்ம வந்து உத்தரவு கேட்கணும். சிவனை பார்க்க எங்களுக்கு அனுமதி அளிங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 2 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இறைவனை வந்து சர்றன்னு நேராக போகவே கூடாது. இந்த ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு வேலைப்பாடு. ஒரு நல்லா இருக்கும். அது எப்படி தான் எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்களோ செய்கிறதுக்குன்னு தெரியாது. இது துவாரபாலகர் 2 பக்கம். இங்கே வந்து அந்த மணி இருக்குது பார்த்திங்களா, துவாரபாலகர் வேண்டிக்கணும். இந்த சித்திர வேலைப்பாடு அதுக்குள்ளே பார்த்துக்குங்க. இப்படி இருக்குது பாருங்களா, எது பல ஆயிரம் வருஷம் கடந்தும் அழகாக இருக்குது. அம்மா எப்பார். இப்போ அந்த மணிகள்லாம் கட்டி தொங்க இருக்க பாருங்கள். அங்கே போய்ட்டு ஒரு மணி அடிச்சுட்டு அந்த ஜன்னல் மாதிரி அந்த காலத்தில் கல்தூண் ஜன்னல் இருக்கும், அதில் பார்த்தா நேராக சாமி தெரியும். ஆனால் இப்போ சாமி தெரியாது. எப்படின்னா உள்ளே வந்து மக்கள் வந்து லைனில் நின்று இருக்கிறதால குறுக்கால சாமி தெரியாது. என்ன தான் எட்டி பார்த்தா சாமி தெரியல, மனுஷங்க தான் தெரியுறாங்க. அதை நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம உள்ளே வரோம். உள்ளே வரும்போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே, அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு பக்கம் பிரித்து விட்றாங்க. அதாவது வந்து முருகர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு செங்கோட்டு வேலை வர முருகன் தான் முதல்ல நம்ம தரிசனம் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இவர் சிவன் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் தலையில் காலை தூக்கி வச்ச நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம் சிவனோட அந்த இது. இங்கே பதுமைகள், அப்புறம் வீரர்கள், இதெல்லாம் நினைவு சின்னங்க. காலத்துக்கும் அழியாத ஒரு நினைவு சின்னம். இதை செதுக்கினதுக்கு எவ்வளோ பாடு இருக்கும்ப்பா, நினச்ச பார்க்க முடியல. எவ்வளோ காலங்கள் எடுத்துருப்பாங்க, எவ்வளோ இரவும் பகலமாக செதுக்கியிருப்பாங்க. இந்த தூணோட வேலைப்பாடு. இந்த ஆலி வீரர்களோடு சேர்ந்த ஆலியோட அந்த உருவம் பார்த்திங்களா, வீரர் உட்காந்துருக்கார் ஆலி மேலே உட்காந்து போருக்கு ரெடியான மாதிரி உட்காந்துருக்காங்க தூணில். இங்கே பாருங்கள், அப்பா நாகேந்திர பகவான் எப்படி இருக்குது பார்த்திங்களா, அந்த சிலைகளை எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள்.
உலகை ஆளக்கூடிய அதிக சக்தி வாய்ந்தது பார்த்திங்கன்னா கடவுளுக்கு அடுத்து இந்த நாகங்கள் தான். அதுக்கு தாங்க இந்த நாகங்கள்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது. ஒரு தலைமுறையில் நம்ம அடித்தோம்னா அது இந்த தலைமுறை அடிச்சுட்டோம் இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறையில் நமக்கு ஜாதக ரீதியாக நமக்கு தொல்லை கொடுக்க வந்துடுவார். அதனால் நம்ம நாகங்களை பொறுத்தவரையிலும் நம்ம பார்த்து தான் நம்ம கையெல்லாம். இங்கே வந்து நம்மளோட சிவன் ஒருத்தர் இருக்கார். பேர் எனக்கே கொஞ்சம் மறந்துச்சு. நல்லாயிருக்கு. ஆதிகேசவரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அது நம்ம லைவாக நான் எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு சாமியோட பேர் நம்ம சொல்ல ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நெட்வொர்க்கு கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் லைவ் கொஞ்சம் போட முடியல. முடிஞ்சும் நான் லைவ் கொஞ்சம் போட்டேன். எப்படி அது எங்கே எந்த பட்டன் அழுத்தினதில் லைவே மறைஞ்சு போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 சாமி. ஐயோ எனக்கே கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்தது ஒரு நாள், நம்ம அதுக்கு அடுத்தது ஒரு நாள்ன்றதால நமக்கு அந்த சாமியோட பேர் நம்ம குறித்து வைக்காம போயிட்டேன். இங்கே வந்து பெருமாள் தீர்த்தம் கொடுத்தாலே பெருமாள் நமக்கு கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். இங்கே குடிக்கம்பு வச்சு இங்கே பெருமாளுக்கு ஆதிகேசவ பெருமாள் தான் இங்கே. ஆமாம். அடுத்தது இங்கே வந்து பிள்ளையார் தான். முக்கூட்டு விநாயகர் தான் அது பேர். இங்கே வந்து சிவன் நல்லா இருக்குங்க கோவில் எல்லாமே. இங்கே வந்து அதேமாதிரி இந்த கோவிலோட சுற்றுப்பாதையும் தெரியும். நான் என்ன ஒன்று கொஞ்சம் மேல் நோக்கி எடுத்திருந்தா உங்களுக்கு என்ன கிளியராக இருந்திருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மேல் நோக்கி தான் அந்த கேமரா எடுக்கணும். நம்ம பார்க்குற பார்வையிலே அந்த கேமரா எடுக்கிறதால பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி மட்டும்தான் தரைப்பகுதி தான் எடுக்குது. மேல் பகுதி கோபுரம்லாம் நம்ம மறைஞ்சிது. இது வந்து ஒவ்வொரு சிவனும் ஒரு ஒரு அதாவது ஒரு சிலைகளாக இருக்கும். இது பாருங்கள், வெறும் ஃபுல்லாக கோவில் வர சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆளி தான். எப்படி இருக்குது பாருங்கள் தூண். ஐயோ, இது செதுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இறைவனுக்காக அந்த சிற்பிகளும் எவ்வளோ அந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு கோவில் கட்டணுன்னா. இது வந்து விநாயகர், செல்வ விநாயகர் என்ன போட்டிருந்துச்சு. அது என்ன பாம்போட பக்கத்தில் உட்காந்துருக்காரு இந்த விநாயகர். இதாங்க கோவில் சுற்று பாதை. நல்லாயிருக்கு. நான் வந்து கொண்டு வந்தேன் தாலி. இங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து கட்டுறேன். என் பையனுக்கு வேண்டி கட்டுறேன் நான். இந்த இருக்குல்ல இங்கே தான். ஏன்னா நான் ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் என்ன கட்ட முடியல. அதனால் வந்து கேமரா ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நான் கட்டுறேன். கட்டி முடித்த உடனே நம்ம வந்து கோவிலை சுற்றி வரோம். சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குனிஞ்சாதான் அந்த சாமி வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். இங்கே தலை விரிச்சமே பார்த்திங்கன்னா எழுப்ப மரம் தான். யாரோ ஒரு லேடி பின்னாடி நின்றுருக்க போல் இருக்கு. நான் இது வேறு வீடியோ கட் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த பாதையில் தான் நம்ம அது எக்கி தான் அந்த மரத்தில் வந்து தாலிக்கயிறு கட்டணும் இல்லைங்களா. அதனால் அந்த பாதையில் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கயிறு கட்டியாச்சு. மக்கள் எண்ணிட்டே எழுப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா. அதை தலைக்கு விரிச்சு அங்கே வேப்ப மரமும் இருக்குது. நிறைய தொட்டில்கள்லாம் நிறைய பேர் கட்டியிருக்காங்க. சூப்பராக. வாங்க நம்ம அடுத்து நானும் ஒரு கயிறு கட்டிட்டேன். அதை மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சாச்சு. அடுத்து நம்ம பேக்கை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கோவில் யாருமே வாழ்நாளில் ஒரு முறையாவது வரணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி அவங்க முட்டி போட்டால் தான் அந்த கோவில் சாமி வந்து நம்ம குனிஞ்சு பார்க்க முடியும். இங்கே ஒரு சன்னதி. அதாவது இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது.
நீங்கள் ₹1 காயின்னு அர்த்தநாரீஸ்வரர் பிரார்த்தனை பண்ணி அதை முடிஞ்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ கூடிய சீக்கிரம் தரிசனம் பண்ணணுமோ பண்ணலாம். நான் முட்டி போட்டு சாமி தரிசனம் பண்ணுறேன். இதுக்கு மேலே ரொம்ப ஜூம் பண்ணாக்கா நல்லா இல்லை. அதனால் சாமியை நம்ம கும்பிட்டுக்கிறோம். நமக்கு வாகனம் என்னவோ அதை வச்சு தான் நமக்கு சாமி இருக்கும். இங்கே வந்து இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நந்தி பகவான் தான் இருப்பார். நம்ம சிவனோட இன்னொரு ஒரு உருவம். அடுத்தது வாங்க போகலாம். ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவிலை நம்ம சுற்றி வரதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து அருள்மிகு நடராஜர் சன்னதி. அதுமாரி குட்டி குட்டியாக நம்ம மூலவரை சுற்றி வந்து குட்டி குட்டியாக ஒரு சிலைகள் இருக்கும். இங்கே பாரு, எனக்கே தெரியல. நான் வேறு வீடியோவை ஸ்கிப் பண்ணவே இல்லை. அப்படியே ஆன் பண்ணிட்டு நான் மாட்ட ஸ்பீச் கொடுத்துட்டுருக்கேன். நெட்வொர்க்கு கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் லைவ் தான் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் தூரம் வரல லைவ் போட்டு தான் அதை. ஏன்னா வந்து எனக்கே கைத்திறமை எப்படி என்ன ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல. லைவே காணலை. இந்த வீடியோவாச்சும் கொஞ்சமாச்சும் இருந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சுற்றுவட்ட பாதை ஃபுல்லாகவே ஆலி தாங்க. நல்ல ஒரு அழகான அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஆலி மேலே வீரன் உட்காந்துருக்க மாதிரி. இந்த பகுதி இது மேற்கு பார்த்தா மாதிரி ஒரு கோபுரம், வாசல் பகுதி. சூப்பராக இருக்குங்களா? இதில் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி தான் அருள் பாலிக்கிறார். அதே மாதிரி சென்னிமலை முருகரும் மேற்கு நோக்கி தான் அருள் பாலிக்கிறார். அதில் ஒரு விசேஷம். அர்த்தநாரீஸ்வரர் வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லை, ஆனால் கிழக்கு நோக்கி தான் அர்த்தநாரீஸ்வரர். ஆனால் எது எப்படியோ மனம் நிம்மதி வேண்டுறவங்க, அதாவது நான் சொன்ன அந்த சதய நட்சத்திரமும் சரி, திருமண தம்பதியும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மலை மேலே இருக்கிற எந்த கோவிலுமே நமக்கு ஒரு சக்திங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்மளால் முடிக்க முடியல, தடை தாமதம்ன்றவங்களும் இங்கே வந்து வரலாம். அந்த மலை உச்சியில் வந்து மலைனாலே செவ்வாய் பகவான் வந்துடுவார். மலை உச்சியில் ஒரு சிவன் இருக்காருன்னா நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற இருக்கிற இடமாவும் நமக்கு வரும். இது அந்த மூலவரோட கொடிமரம். அதுதாங்க. நம்ம இது உள்ளே போக அனுமதி கிடையாது. அதாவது உள்வட்ட பாதையெல்லாம் பார்க்கலாம். நம்ம மூலவர் எடுக்க ஏன்னா நம்ம ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உஷாராகிறதுக்குள்ள இது ஒரு பாதை இல்லை, இது ஒரு வாசல் வழி. 2 குட்டீஸுங்க போகுதுங்க பாருங்கள். திரும்ப இந்த குட்டீஸுங்க குட்டி ஓடியாரும். இது உள் சுற்று, இது வெளி சுற்று. பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். வாங்க, வாழ்வில் ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிராப்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வரலாம். குட்டீஸ் பாய் சொல்லும் பாருங்கள். பாய் சொல்லிடுச்சு. அது சின்ன சின்ன குட்டி குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்க பாய் சொல்லிடுச்சான். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே குருவோட அம்சங்க. எந்த சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே நம்ம அது ஒரு இடம் போனாலே அந்த குழந்தைங்கள எதிர்பட்டுச்சுனாலே அது சக்ஸஸ்ன்னு அர்த்தம். சின்ன சின்ன குழந்தைங்க, ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க எல்லாமே குருவோட அம்சம். இங்கே ஒரு நமக்கு வாசல் பகுதி கோபுரம், அதாவது 4 புறமும் இருக்குது வாசல் பகுதி. இதாங்க இது ஒரு இந்த வெளிச்சுற்றுப்பாதையில் இங்கே நாயன்மார்கள்லாம் இருந்தாங்க. இந்த கல்தூண் பாருங்கள், நம்ம மூலவர் சுற்றி இருக்கிற கல்தூண் ஆளி இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன இங்கே வந்து சப்த மாதாக்கள் இருக்காங்க. அதாவது வைஷ்ணவி, நம்ம வராகி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சப்த மாதாக்கள் இங்கே 7 பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் 67 பேர், 68 கொஞ்சம் ஞாபகம் இல்லை, கோச்சிக்காதீங்க. இந்த நாயன்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முகமும் அந்த ஹைட்டும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வேஷ்டி கட்டியிருப்பாங்க பாருங்கள். ஏன்னா என்னன்னா எத்தனை நாயன்மார்கள் தெரிஞ்சிருக்கும். 67 நாயன்மார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது அந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா குபேர பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து பணம் இருக்கவங்க கையில் கொடுத்து பண்ணிக்கிறாங்க. நம்ம வெளியே வந்துட்டோம்.
இவ்வளோதாங்க கோவிலோட ஒரு விஷயமே. இங்கே சிவன் இருக்கார். ஒவ்வொரு ரூபத்துலேயும் ஒரு 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 பகுதியில் வந்து இருக்கார். அதாவது கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோவில் குட்டி குட்டியாக இருக்குது. அதில் ஒவ்வொருத்துலேயும் முருகர்லேருந்து நம்ம பெருமாள்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. வந்துட்டோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த கொடிமரத்தை விட்டுறாதீங்க. கொடிமரம் தான் சக்தி. நன்றி, வணக்கம்.